இலங்கையில் சர்வதேச புலனாய்வே கிடையாது முழுமையாக. இரண்டாவது விடயம் உள்ளக புலனாய்வு. உள்ளக புலனாய்வு என்பது மக்கள் எங்கு தமிழர்கள் நகர்கிறார்கள், முஸ்லீம்கள் நகர்கிறார்கள், அவர்களை பின்தொடர்வது அல்ல. சவுதி அரேபியாவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சவுதி அரேபியாவில் 267 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் வெனிசுலாவில் 303 பில்லியன் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த பட்டியலில் மிக கீழே அமெரிக்கா சார்ந்து 80 பில்லியன் பேரெல்லாம் அமெரிக்காவிடம் இருக்குது. இது இந்தியாவுக்கு பாதிப்பை செலுத்தும், சீனாவுக்கு பாதிப்பை செலுத்தாது. ஏன்னு சொன்னால் சீனா இந்த எண்ணெய், சீனா ஒரு நாடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் முதன்மையானதாக இந்த எண்ணெயிலான தங்க நிலையை கடந்து பயணிப்பதற்கான பொறுமுறையை வகுத்து கொண்டு சரியான திட்டமிடலில் நகர்கின்ற முதன்மையான நாடு சீனா. ஒரு தொலைபேசியில் இலங்கைக்கு வருகிறது, இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் இலங்கையில் இறங்குகிறார், சில நாட்களிலேயே சீனாவினுடைய குழு வந்து இறங்குகிறது. இதெல்லாம் என்னத்தை சொல்லுவது? இதுதானே சொன்னோமே, இலங்கை முக்கியமான சக்திகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விரும்புகின்றதை இந்த எங்களுடைய தேவை கருதி எந்த நாடும் எங்கும் செய்யலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பை ட்ரம்ப் ஒரு பெரிய கதவை அனைவருக்கும் திறந்து விட்டார். உக்ரைனில் எவ்வளவு நாள் 3 வருஷங்களாக அழுத்து கொண்டிருக்கணும், எங்களுடைய படைகள் எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அவர் மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் பூட்டினுக்கு, நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன், ரெடியாவான்னு சொல்லி அல்லரெடி அடித்து கொண்டு விஜயசாகரத்தை ஓட தேவையில்லை. அதன் பின்னர் என்ன நடைபெற்றன்னு தெரியாமலும் அவர் வெளியேற தேவையில்லை. ஆகவே அவ்வளவு தூரம் இலங்கையினுடைய ஆடுகளம் மிக சூடு பிடித்திருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், இப்பொழுது ஒரு கருமுகம் இலங்கையில் மலையேற்று கொட்டியது, அதே கருமுகம் இலங்கை மீது இப்பொழுது இருக்கிறது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். புதுவரிடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல செய்திகள், குறிப்பாக ஒரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்போடு முதல் முறையாக உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாம் அமெரிக்க இராணுவம் அவர்களை கையகப்படுத்தி இருப்பதாகவும் அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட எக்ஸ் தள செய்தியின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இப்போது வெனிசுலாவில் என்ன இடம்பெறுகிறது? இந்த திடீர் நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கக்கூடிய ராஜதந்திர வலைப்பின்னல் என்ன? அடுத்தடுத்து என்னென்ன விவகாரங்கள் காத்திருக்கின்றன உலக அளவில்? அதாவது 2 வாரங்களுக்கு முன்னர் உங்களுக்கு நினைவிருக்கும், உறவுகளுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பாக சொல்லியிருந்தேன். இலங்கைக்கு, அதாவது இலங்கையில் இறங்கிய பேரினத்தின் பின்னர் இறங்கிய அமெரிக்காவுடைய C-130F ரக விமானங்களுடைய தரையிறக்கமும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்துகளும் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆபத்து வெனிசுலாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. வெனிசுலாவை சுற்றி வளைத்து அமெரிக்க இராணுவம் இருக்கிறது. அங்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு போரியல் உலகளாவி பல்வேறு இடங்களில் தாக்கம் செலுத்துவதிலும் அது பெரும் தாக்கம் இலங்கைக்கு இருப்பதும் என்பதை பேசியிருந்தோம். இப்பொழுது எதை சொல்லியிருந்தோமோ அது இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது வெனிசுலா மீது ஒரு தாக்குதலை வேகமாக நடத்தி வெனிசுலாவை முழுமையாக அமெரிக்க இராணுவம் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. ஆனால் அமெரிக்காவில் வெனிசுலான முக்கிய இலக்கு வைக்கப்பட்டு அந்த நகரம் நகர்த்தப்பட்டு, குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய வெனிசுலானுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மடோரோவும் அவருடைய மனைவியும் அவருடைய தங்குமிடத்தை குறிவைத்து நகர்ந்த படைகள் தரையினூடாக நகர்ந்து அவரை கைது செய்து அங்கிருந்து அகற்றி அருகில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு கடற்படை கப்பலில் அவரை ஏற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர் அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்படுகிறார். இதை கடந்து அடுத்து என்ன நடைபெறும் வெனிசுலாவில்? இப்பொழுது நான் சொன்னேன், வெனிசுலா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 32வது நிலப்பரப்பு ரீதியாக 32வது பெரிய நாடு, 3 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆகவே அந்த 32வது இடத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாட்டை முழுமையாக கட்டுப்படுத்துவது என்பது நிறைய இராணுவத்தை தரை ரீதியாக இறக்க வேண்டிய டைம் ஏற்படும். அவ்வாறான நிலைமை இதுவரை நடைபெறவில்லை. அதாவது முதலில் தங்களுடைய நகர்வுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடற்படை, விமானப்படை நகர்வுகள் குறிப்பிட்ட இலக்குகளை மையப்படுத்தி மட்டும் நகர்ந்திருக்கிறது. அதை தங்களுக்கான வாய்ப்பான சூழலை தரையினூடாக நகர்ந்த படைகள், இறக்கப்பட்ட படைகள் நகர்ந்துதான் மெடோரோவை
கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான நகர்வுகளின் பொழுது தங்களுக்கான எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராமல் இருப்பதற்காக ஒரு முக்கிய இலக்குகள் அடையாளம் காணப்பட்டு, குறிப்பாக இராணுவ இலக்குகள் அடையாளம் காணப்பட்டு தாக்கப்படுவதும் அதனூடாக இந்த நகர்வு நடத்தப்பட்டதும் என்ற ரீதியில் இது நடைபெற்றிருக்கிறது. இன்னொன்று, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு ட்ரம்ப் ஏன் வெனிசுலாவை திட்டமிடுகிறார் என்பதற்கு ஒரு விடயம் கூறியிருந்தோம். அது முக்கியமான விடயம் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான். அதாவது உலகத்தில் எண்ணெய் வளம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய முதன்மை நாடே உலகத்தில் வெனிசுலா தான். அதாவது வெனிசுலாவில் அதாவது வெனிசுலா ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெய் உலகத்தில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிக குறைவாக இருக்குது. காரணம், எண்ணெய் இருப்பது ஒன்று இருக்கிறது. அந்த எண்ணெயை மேலே கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அவற்றை ஏற்றுகின்ற ஒரு முறைமை என்று வருகின்ற பொழுது, அல்லது அவற்றை ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுகின்ற முறைமைக்கான கட்டமைப்புகள் அதை சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும். அதை நீண்ட காலமாக வெனிசுலாவில் அவ்வாறான கட்டமைப்புகள் உருவாக்குவதில் மிக மோசமான பிந்தங்கள் இருக்கவே செய்கிறது. ஆனால் வெனிசுலாவை பொறுத்தவரை வெனிசுலாவில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களின் அடிப்படையில் 303 பில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் வெனிசுலாவில் இருக்குது. இது குறிப்பிட்டு சொல்வானால் சவுதி அரேபியாவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சவுதி அரேபியாவில் 267 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் வெனிசுலாவில் 303 பில்லியன் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த பட்டியலில் மிக கீழே அமெரிக்கா சார்ந்து 80 பில்லியன் பேரல்லாம் அமெரிக்காவிடம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அமெரிக்காவுடன் இந்த இருக்கக்கூடிய வளத்தை வெளியே கொண்டு வந்து அதை என்னுடன் பகிர்ந்து கொள்வது என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது ஏற்றுமதி செய்ய, அதாவது எண்ணெயை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற நாடுகள் என்ற வரிசையில் பார்க்கின்ற பொழுது முதலிடத்தில் அமெரிக்கா தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 20-22 மில்லியன் பேரல்ஸை ஒரு நாளைக்கு பாவனைக்காக வெளியே கொண்டு வருகிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வெனிசுலா மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. ஆகவே ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்பதை கடந்த வகையில் தன்னுடைய முன்னேற இது போன்றுதான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போல எங்கெங்கெல்லாம் வளங்கள் கொட்டி கிடக்கிறதோ அவற்றை கையகப்படுத்துவது என்ற ரீதியில் தான் அவருடைய இந்த ஆட்சி இருந்திருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், 9 ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முதலாவது தடவை இதே ஊடரப்பு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை, அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக புதியவராக பதவியேற்கக்கூடிய இந்த ட்ரம்ப் எவ்வளவு மோசமான பாதிப்பை கொண்டவராக இந்த உலகம் அவரை எதிர்கொள்ளப் போகிறது என்கின்ற அச்சுறுத்தலையும் இதையும் குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது பாருங்கள், 9 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் 2வது முறை பதவியேற்று 1 ஆண்டுகளுக்கு பின்னர் அது எவ்வளவு தூரம் ட்ரம்ப் சார்ந்த அச்சுறுத்தல் அமெரிக்கா சார்ந்த உலகளாவிய ரீதியிலும் மிக மோசமானதாக மாறி வருகிறது. கடந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் ஏனைய நாடுகள் மீது, குறிப்பாக ஈராக் மீது படையெடுத்ததையும் ஈராக் மீது மேற்கொண்ட முயற்சியையும் ட்ரம்ப் மிக கடுமையாக வாடியிருந்தார். இது அமெரிக்காவினுடைய விடயமே அல்ல. நேட்டோவினுடைய அமெரிக்காவினுடைய பங்களிப்பு குறித்தும் அவ்வாறு தான் சொன்னார். நாங்களும் இங்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போர் எங்களுக்கு தேவையும் இல்லை, நான் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற என்ற ரீதியில் நான் உக்ரைனில் சமாதானம் ஏற்படுத்துகிறேன், இஸ்ரேல் காசாவில் சமாதானம் ஏற்படுத்துகிறேன், கம்போடியா தாய்லாந்தில் ஏற்படுத்துகிறேன் என்று எல்லாம் 8 நாடுகளை பட்டியலிட்டு எல்லாம் சமாதானம் ஏற்படுத்த வேண்டுவார். இப்பொழுது தானே போரை ஆரம்பித்திருக்கிறார். எதெல்லாம் தவறு என்று சொன்னாரோ அன்று தானே ஒரு நாட்டின் மீது கிட்டத்தட்ட அந்த நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்டினுடைய செயற்பாட்டு வடிவத்தை, அந்த நாட்டினுடைய ஆட்சி வடிவத்தை நாங்களே கையாள போகிறோம் என்கிறார். அப்பொழுது அவ்வாறு இருந்தால் அமெரிக்கா வெனிசுலாவை கையகப்படுத்தது போன்ற ஒரு பிம்பம் தான். அவ்வாறு முழுமையாக நடைபெற்றா இல்லை என்று அவரே சொல்லுகிறார். இன்னும் ஒரு பெரிய 2வது தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் அவர் இந்த நாட்டை முழுமையாக அவர் சொல்வது போல கையகப்படுத்தி ஆட்சியை வெனிசுலாவில் செய்வதாக இருந்தால் அது நடைபெற்றாக வேண்டும். அங்குதான் சவாலும் மேலதிகமாக உருவாகும். அவை இன்று இந்த வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவுடைய இந்த எண்ணெய் வள பகுதிகளை கையகப்படுத்துகின்ற முயற்சியில் கணிசமான அளவு முன்னேற்றத்தை அமெரிக்க படைகள் கண்டிருக்கிறார்கள். அது மேலே தொடர்ந்தும் அவ்வாறான நடவடிக்கை தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. அதாவது அதான் ட்ரம்பினுடைய இலக்கும் கூட, வெனிசுலாவினுடைய இந்த எண்ணெய் வளம் கொண்ட பகுதிகளை முழுமையாக கையகப்படுத்துவது. அதை அடுத்து இன்னொன்று தெளிவு சொல்லிவிட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதன்மை எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய வேலைகளை விரைவில் அங்கு ஆரம்பிக்கும். அதாவது அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய்களை மேலே அதிகமாக வெளியே கொண்டு
கொண்டு வந்து எடுப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்படும். ஆகவே அவர் என்ன இலக்கில் நகர்ந்தாரோ அதில் இருக்கிறது. ஆனால் எங்கு சவால் வருகிறது சொன்னால், இந்த 3 கோடி மக்களுக்கான ஒரு வாழ்வியல் என்று இருக்கிறது. இந்த வாழ்வியலை யார் பார்க்க போகிறார்கள், எவ்வாறு பார்க்க போகிறார்கள், அவர்களுக்கான என்றால் இது மறைமுகமாக அங்கு உருவாக்கப்படுகின்ற பணம் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்போகிறது என்று அவர் அதை சொல்லுகிறார். இந்த நடவடிக்கைக்கான முதன்மை காரணமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதல் என்பதனுடைய அர்த்தம். இதை சொல்லிவிட்டு பின்னர் இன்னொன்று சொல்லுகிறார், இது வெனிசுலா ஃபர்ஸ்ட் என்ற ரீதியிலும் இருக்கிறது. ஏன்னா வெனிசுலா மக்களுக்கான ஒரு நிவாரண செயற்பாட்டினுடைய வடிவம். ஆகவே இதை எதற்காக நடந்திருக்கார்? இப்பொழுது இது ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு போரியல் சார்ந்த ஒரு பல கதவுகளை திறந்து விடுகிறது. நாங்கள் விரும்புகின்றதை இந்த எங்களுடைய தேவை கருதி எந்த நாடும் எங்கும் செய்யலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பை ட்ரம்ப் ஒரு பெரிய கதவை அனைவருக்கும் திறந்து விடுகிறார். இப்பொழுது பூட்டனிடம் கேட்க முடியாது. பூட்டின் விரும்பினால் அவரும் சொல்லலாம். இப்பொழுது வெனிசுலாவை இவ்வளவு நடவடிக்கை செய்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், வெனிசுலாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருட்களுடைய தலைவனே வெனிசுலாவுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிக்கோலஸ் மடோரோ, அவரை கொண்டு வந்து அமெரிக்க வழக்காடுமன்றத்தில் அதுக்காக வழக்கு போட போகிறோம். அப்பொழுது கேள்விக்கிறார்கள், என்னென்ன விதத்தில் வழக்கு போட போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதை பற்றி இனிமேல் நாங்கள் தீர்மானிப்போம் என்றார். அப்போ அப்பொழுது ஏற்கனவே உங்களிடம் ஒருவர் மீது ஒருவரை கைது செய்கிறோம், ஒருவர் மீது வழக்கு போடுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு அவர் குறித்த முழுமையான தரவுகளும் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒருவரை கைது செய்ய முடியும். அதனால் இனிமேல் அதை பற்றி என்ன இது என்று தீர்மானிப்போம் என்றார். அப்போ ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்று சொன்னால், போதை வஸ்தை இவர் தான் அங்கிருந்து ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார். அவை அமெரிக்காவை காப்பதற்காக, அதான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றார். இதே குற்றச்சாட்டு தான் கனடா மீது வைத்தார். அது கனடா மீது எவ்வாறு வைத்தார் என்று சொன்னால், கனடாவிலிருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகிறது, அதனால் தான் கனடா மீது வரி போடுகிறேன் என்றார். அப்போ கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன்ற போதை பஸ்கள் சம்பந்தமான ஒரு பெரிய விவாதமே நடைபெற்றது. அதாவது எல்லை பகுதிகளில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதை வஸ்துகள் கைது செய்யப்பட்டது அமெரிக்காவுக்கு வருகின்ற மொத்தத்தில் 1% கூட கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வந்த போதைப் பொருட்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றதில் கைது செய்யப்பட்டதுமாக அதிகமாக இருந்தது. ஆகவே இங்குதான் ஒரு சவால் வருதுன்னு சொன்னால், இது எவ்வாறான ஒரு சூழலை ஒரு ஜனாதிபதியாக அமெரிக்காவில் ட்ரம்பில் பார்த்து கொண்டிருக்கணும்னு சொன்னால், இது ஒரு கல்ட் ஃபோம். அவரை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்பாறு இயங்குன்னு சொன்னால், ஒரு கல்ட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை மையப்படுத்தி தான் ஒரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டும். அவர் தான் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது விடயம் இருக்கிறது, இந்த கல்ட்டில் இன்னொரு விடயம் சொல்லிக் கொள்வார்கள், அவர்களுக்கு எந்தவித கொள்கைகளும் தெளிவான கொள்கைகளும் வரையறுக்கப்பட்ட பொறிமுறைகளும் கிடையாது. அன்றன்று என்ன நடைபெறுவதோ அவ்வாறு இயங்கி கொண்டிருப்பார்கள். அப்போ அவ்வாறான ஒரு கட்டமைப்பில் இவரிடம் எதுவும் எந்த விதத்திலும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இன்றும் பேசுகின்ற பொழுது அவ்வாறுதான் பல விடயங்கள் இந்த விடயம் சார்ந்தும் இருக்குது. வெளிப்படையாக சொல்லலாம், எனக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் ஒரு கண், இது நான் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக அமெரிக்காவுக்கு அமையும். அதனால் நாங்கள் இவர்கள் இந்த எண்ணெய் வளத்தை இதைத்தான் அவர்கள் முழுமையாக மறைமுகமாக மடோரோவிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் இறுதியாக ஒரு தொலைபேசி அழைப்பை கூட மடோரோவுக்கு எடுத்திருக்கிறார். இப்பொழுது வெனிசுலாவினுடைய கட்டமைப்பு சரியாக கட்டியெழுப்பப்படாத சீரழிவு போல வெனிசுலாவினுடைய பாதுகாப்பு துறைகளும் ஒழுங்காக கட்டமைக்கப்படவில்லை. அது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அதுதான் வெளிப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியை எங்கிருக்கிறார், அவரை எங்கு வைத்து கைது செய்யலாம் என்ற துல்லியமான தகவல் எடுக்கப்பட்டு தான் ஒரு இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். என்ற இராணுவ நடவடிக்கைகளுடைய பிரதானமே தகவல் சேகரிப்பு, புலனாய்வு தகவல் சேகரிப்பு. ஆகவே சில மாதங்களாக இவர்களுடைய நகர்வுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற முழுமையான தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது. திரட்டப்பட்டதன் அடிப்படையில் தான் முழுமையான வரைவுகள் உருவாக்கப்பட்டு, அமெரிக்காவுடைய கட்டமைப்புடைய விடயம் என்று சொன்னால், பாதுகாப்பு துறைகளுடைய செயற்பாடு ஒரு நடவடிக்கைக்கு முன்னர் முழுமையான தகவல் திரட்டினூடாக ஒரு முழுமையான தாக்குதல் வடிவத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் அதை காட்ட வேண்டும். அதுக்கான ஜனாதிபதி எப்பொழுது அதுக்கான அங்கீகாரம் வழங்குகிறாரோ அதன் பின்னர் அந்த தாக்குதல் முயற்சிகள் செய்யப்படும். அவ்வாறான வகையில் தான் இவருடைய தகவல் திரட்டின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திட்டத்தில் தான் இவரை கைது செய்வதனூடாக வெனிசுலாவை ஸ்திரத்தன்மையை மேலும் சவாலுக்கு உட்படுத்தலாம்,
அந்த சவாலுக்கு உட்படுத்துகின்றதனூடாக, அந்த பலகீனத்தினூடாக அமெரிக்கா தன்னுடைய செயற்பாடுகளை அடுத்த வருகின்ற காலங்களில் இன்னும் தீவிரப்படுத்தலாம் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய மூலோபாயம். ஆனால் மடோரோவை கைது செய்வதற்கு ஒரு விடயம் வேண்டும். அதனால் இவர்தான் இந்த போதை வசூலுடைய தலைவர் என்ற ரீதியில் அவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைக்கப்படுகிறார். இவ்வாறு தான் கடந்த காலங்களிலும் தலைவர்கள் பல இடங்களில் கையாளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த சவால் சொன்னால், இப்போ வெனிசுலாவை எவ்வாறு சிறத்தன்மையுடன் இந்த 3 கோடி மக்களை என்று சொன்னால், அமெரிக்கா வெனிசுலாவுடைய வாழ்க்கையே இந்த எண்ணெய் வளத்தில் தான் தங்கியிருக்கிறது. ஆனால் அந்த எண்ணெய் வளத்தையும் சரி, எண்ணெய் வளத்தில் இருந்து வரக்கூடிய விடயங்களையும் சரி, அமெரிக்கா இப்பொழுது முழுமையாக தன்னகப்படுத்தி விட்டது என்று வைத்துக் கொண்டால், வெனிசுலா எவ்வாறு வாழப் போகிறது? இந்த 3 கோடி மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருக்க போகிறது? அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு சவால் வரும். அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக, அமெரிக்காவினுடைய இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒருவராக தங்களுடைய வாழ்வியல் சவால்களை தொடர்ந்து தாங்கிக் கொண்டு வாழ்வார்களா? வாழவில்லை என்று சொன்னால் சவால் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சவாலே ஆயுதங்கள் இலகுவாக கையாளப்படக்கூடிய ஒரு பிரதேசங்கள். அவை வெறும் ஆயுதங்களை கொள்வார்கள், எவர்களும் குழுக்களை உருவாக்குவார்கள், குழுக்களுக்கு உருவாக்க போரியர்கள் வளர்க்கப்படும். இது இந்த வட்டகையினுடைய பக்கத்தில் கம்போடியா இருக்கிறது, நிக்கரோகுவா இருக்கிறது. இந்த பகுதிகளில் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களோடு பார்க்கின்ற போது, வெனிசுலாவின் ஜனாதிபதி இந்த கைது இடம்பெறுவதை அறியவில்லையா அல்லது கவலையினமாக இருந்தாரா? அந்த இடத்தை இவர்கள் ஒரு பெரும் தேசமாக இருக்கின்றது, உலகில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் வரிசையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றது வெனிசுலா. அப்படி இருக்கின்ற போது வெனிசுலா ஜனாதிபதியை எப்படி அமெரிக்க புலனாய்வு கட்டமைப்பினர் மிக இலகுவாக நெருங்கினார்கள்? இதுதான் வெனிசுலா. இப்ப இது ஒரு விடயத்தை காட்டுகிறது பாருங்கள். சதாம் ஹுசேனை பார்ப்போம், வலுவான ஒரு கட்டமைப்பை அந்த வட்டகையில் கொண்டிருந்தவர் ராணுவ ரீதியாக கூட. ஆனால் இறுதியில் எவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டார், எவ்வளவு ஒரு பலகீனமான மனிதராக வெளிப்பட்டார் என்பது அவருடைய கைதின் போது வெளிப்பட்டது. லிபியாவில் கடாஃபி ஒரு பலமான கட்டமைப்பை அந்த வட்டையில் கொண்டு வந்தவரை இன்னொருவராக இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் இறந்த பொழுதும் கூட அவ்வளவு பலகீனமான ஒரு கட்டமைப்பினூடாக வாழ்ந்தார் என்பது இருக்கிறது. இது ஒரு படிப்பினை உலகத்தில் இருப்பவர்களுக்கு. பலர் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், தாங்கள் சரியான ஒரு கட்டமைப்பை, ஏன்னா புலனாய்வு எந்த ஒரு நாட்டுக்கு, எந்த ஒரு செயற்பாட்டு வடிவத்துக்கு முதன்மையானது. எங்கு அதில் ஓட்டை விழுகிறதோ அது பேராபத்தை அந்த தேசங்களுக்கு உருவாக்கும். இப்ப இவர் குறித்த புலனாய்வுகள் எங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அமெரிக்கர்கள் நேரடியாக இறங்கி அதை செய்திருந்தால், அவ்வாறு செய்வதாக இருந்தால் இன்னும் இவர்கள் மோசமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்று புரியும். அதிகபட்சமாக இதில் பயன்படுத்தப்படுபவர்கள் வெனிசுலாவை சேர்ந்தவர்கள், கணிசமானவர்கள் அமெரிக்காவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் இதற்காக தயாரிக்கப்பட்டு வெனிசுலாவுக்குள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு இருப்பவர்களாக மாறி, அல்லது அங்கு வெனிசுலாவில் இருப்பவர்கள், அல்லது இந்த கட்டுமானத்தில் இருப்பவர்கள் அமெரிக்காவுடைய கையாட்களாக மாற்றப்பட்டு அவர்கள் இந்த தகவல்களை துல்லியமாக வழங்குவதாக அந்த தகவல்கள் எடுக்கப்பட்டு ஒன்றுக்கு பல முறை அந்த தகவல் சரிபார்க்கப்பட்டு, இதில் இன்னொன்று நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலாவுடைய நிக்கோலஸ் மடோரோவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்றிருக்கிறார். இது குறித்து ட்ரம்புடன் கேட்கப்பட்டது. அவர் அதை பற்றி அதிகமாக பேசாமல் அதை தவிர்த்து கொண்டார். அந்த தொலைபேசி அழைப்பினுடைய முக்கிய காரணமாக இருந்திருக்கும். இந்த தொலைபேசி அழைப்புகளை பேசுகின்ற பொழுது துல்லியமாக இந்த தொலைபேசி அழைப்பில் இருப்பவர்கள் இருப்பவர் மறுபகுதியில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை துல்லியமாக அடையாளம். என்றால் மடோரோ தொடர்ச்சியாக இடம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவருடைய புலனாய்வு தகவல் சேகரிப்பு, அவருக்கு என்னென்ன இடங்களில் தங்குவார், எந்தெந்த காலப்பகுதியில் எவ்வாறான நகர்வுகள் இருப்பார் என்பதெல்லாம் துல்லியமாக தகவல் சேகரிக்கப்பட்டு அதை மேலதிகமாக, ஏன்னா நாங்கள் ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறோம், வேகமாக அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார், நகர்ந்த பொழுது அவர் அங்கே இல்லை என்று சொன்னால் அவருக்கு மேலே 2வது முறை அவரை இலக்கு வைத்து பயணிப்பது மிகவும் கடினமாகும். ஆகவே முதல் முயற்சியிலேயே ஒருவரை நாங்கள் கையப்படுத்த வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நகர்வை செய்வோமாக ஜனாதிபதியினுடைய நகர்வை மையப்படுத்தி நகர்வதாக இருந்தால் அவர் அந்த நகர்வின் இறுதி நேரத்தில் கூட அது சரிபார்க்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு முறைமையில் தான் ட்ரம்புடைய தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஏனால் அவர் தொலைபேசி அழைப்பில் மறுப்பு பகுதியில் வருகின்ற பொழுது துல்லியமாக அவர் எங்கு இருக்கிறார் என்பது அடையாளம் காணப்பட்டு குறுகிய நேரத்தில் அவர் அந்த இடத்தை சுற்றி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார்.
அவ்வாறு இந்த இடத்தில் தான் ஒரு சவால் வருது. நாங்கள் 2 வாரங்களுக்கு இலங்கை எதிர்கொள்கின்ற சவால் என்று வருகின்ற பொழுது, இலங்கை நீண்ட காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்று வருகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது இலங்கை ஏன் சவாலை எதிர்கொள்கின்ற சொன்னுடைய ஒரு விரிவாக்கத்தை நான் கடந்த முறை தவிர்த்துக் கொண்டாலும், இலங்கையினுடைய புலனாய்வு கட்டமைப்பும் மிக மோசமான பலவீனமானவராக இருக்கிறது. அது இலங்கைக்கு இருக்கக்கூடிய உச்சமான ஆபத்து. அதனால் இது மிக வேகமாக மாறி வருகின்ற உலக சூழல். அப்பொழுது 2 வாரங்களுக்கு முதல் அதுதான் சொல்லியிருந்தோம், உலகத்தினுடைய சூழல் வேகமாக மாறுகிறது. இப்பொழுது அது பட்டவார்த்தனமாக வெளிப்பட்டு இருக்கிறது வெனிசுலாவில். அந்த வெனிசுலாவில் அந்த நகர்வு நடந்து விட்டது. இது பல நகர்வுகளுடைய தொடர்ச்சிகளினுடைய வெறும் ஆரம்பம் மட்டும்தான். பல நகர்வுகள் பல்வேறு பகுதிகள் நடைபெற போகிறது. அதனுடைய பிரதான வைபவமாக இந்து சமுத்திரம் இருக்க போகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய பகுதியை இலங்கை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பேசியதன் பின்னர் பல மாற்றங்கள் இலங்கையில் நடந்து விட்டது. வெளிப்படையாக நாங்கள் 2 வாரங்களுக்கு முதல் பேசிய பொழுது இதை பற்றி எளிநகை என்ற சிலரை கூட பார்த்திருந்தேன், புரிதல் இல்லாதவர்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், ஒரு தொலைபேசி அழைப்பு இலங்கைக்கு வருகிறது. பாராளுமன்றத்தில் இருந்த விஜிதாகரத்தை அலறி எடுத்துக் கொண்டு போய் கேட்கிறார், நாங்கள் வருவதற்கு அனுமதி இல்லாமல் வந்து இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் இலங்கையில் இறங்குகிறார். சில நாட்களிலேயே சீனாவினுடைய குழு வந்து இறங்குகிறது. இதெல்லாம் என்னத்தை சொல்லுவது? இதைத்தானே சொன்னோமே, இலங்கை முக்கியமான சக்திகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வைத்துக்கொண்டால் இந்த நகர்வுகளில் இலங்கை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் இப்பொழுது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அதே பாடம் தான். எவ்வாறு நிக்கோலஸ் மடோரோ தன்னுடைய புலனாய்வு கட்டமைப்பு மிக மோசமாக தோற்று போனதோ, இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய மிக மோசமான, அதாவது சுரேஷ் செலியை மையப்படுத்தி, நான் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ஜனாதிபதி தேர்தல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முடிந்த நேரலையாக நாங்கள் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது 10% முடிவுகள் தான் வந்திருந்தது. நாங்கள் அப்பொழுது பேசி முடிக்கின்ற பொழுது அப்பொழுது ஒரு இறுதியாக ஒரு செய்தியை போய்விட்டேன், அனுரா ஜனாதிபதியாவது நிச்சயம். அப்பொழுது ஆனால் அவ்வாறு அவர் ஜனாதிபதி ஆகிவிட்ட பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பணிகளில் ஒன்று கமால் குணரட்ன, சுவேந்திர டி சில்வா, சுரேஷ் சலியை அந்த பதவியிலிருந்து நீக்குவது. ஏன்னா இவர்கள் மூவரையும் வைத்துக்கொண்டு தான் அமெரிக்கா கோத்தபாய ராஜபக்சவை இதிலிருந்தே அகற்றியது. அவை இவர்கள் மூவரும் வேறு சக்திகளினுடைய கையாட்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அவை அது அனுராவுக்கான பெரும் ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னோம். அது நடைபெற்ற போல கமால் குணரட்ன உடனடியாக நீக்கப்பட்டார். பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுரேந்திர டி சில்வா நீக்கப்பட்டார், சுரேஷ் சலையை நீக்கப்பட்டு விட்டார். ஆனால் சுரேஷ் சலையினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய புலனாய்வு இலங்கையினுடைய பெரும் இதே புலனாய்வு கட்டமைப்பு ஒரு இராணுவமயப்படுத்தப்பட்டதாக, ஒரு போரியலுக்காக தயாரிக்கப்பட்டதாக மட்டும்தான் இருந்தது. அது ஒரு சர்வதேச புலனாய்வு வட்டகையை கொண்டதாக, உள்ளக புலனாய்வு வட்டகையை கொண்டதாக இருக்கவில்லை. ஏன்னா மிக பலவீனமானவர்களாக கையாளப்பட்ட ஒரு புலனாய்வு கட்டமைப்பாக இருந்துவிட்டது. ஆகவே பெரும் சக்திகள் நகர்வை மேற்கொள்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய புலனாய்வு கட்டமைப்பு சர்வதேச ரீதியான புலனாய்வுகளையும் உள்ளக ரீதியான புலனாய்வுகளையும் சரியாக கையாளக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கவில்லை என்றால் அது இவ்வளவு மோசமான பின்விளைவுகளை எதிர்கொள்ளும் என்பதுதான் நிக்கோலஸ் மடோரோவுடைய கைதும் வெனிசுலாவில் மிக மோசமாக சிதைந்திருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்புடைய வெளிப்பாடாகவும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே வெனிசுலாவில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் பல செய்திகளை சொல்லுகிறது. ஏனால் இப்பொழுது ட்ரம்ப் இன்னொன்றை சொன்னார், இதை வெனிசுலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கியூபாவை பற்றி பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் கியூபாவிலும் மிக மோசமான நிலைமைகள் இருப்பது, மிக பலவீனமான அந்த மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்ற ரீதியில் பேசிக்கொள்கிறார். அவ்வாறு அதுக்கு காரணம் இருக்கிறது. என்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் கடல் எல்லையை கடந்தால் மறுபக்கத்தில் இருப்பது வெனிசுலா, இடையில் ஒரே ஒரு தீவு பகுதியாக பெரும் நாடாக இருப்பது கியூபா. அப்பொழுது அவர் கியூபா மீதும் ஏற்கனவே கண் வைத்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு கியூபாவையும் முழுமையாக கியூபாவில் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற போர்வையில் அவர் மீண்டும் கியூபாவுக்குள் நுழைவாராக இருந்தார். ஏன்னா அவருடைய ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய மார்கோ ரூபியோ என்னுடைய பெற்றார் கியூபாவை சார்ந்தவர். ஆகவே கியூபாவும் கையப்படுத்தும் என்றால் அவர் பெரும் அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியாகவும் வெனிசுலாவை கையாளுவதற்கும் ஒரு பெரிய, ஏன்னால் அமெரிக்காவிலிருந்து தளம் அமைத்தே வெனிசுலாவை கையாள வேண்டிய அவசியம் இல்லை, கியூபாவிலிருந்து கொண்டே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். ஆகவே ட்ரம்பினுடைய பார்வையில் கியூபா வந்திருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் கியூபாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வைப்பது. இன்னொன்றை சொன்னார், ஒரு கேள்விக்கு அவர் பல யோசித்து பேசுவதில்லை. அதனால் ஒன்றை சொன்னார், பாருங்கள் நாங்கள் ஒரு இரவில் முடித்து விட்டோம் வெனிசுலாவை, உக்ரைனில் எவ்வளவு நாள் 3 வருஷங்களாக எடுத்து கொண்டிருக்கணும், எங்களுடைய படைகள் எவ்வளவு சிறப்பு தெரியுமான். அவர் மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் பூட்டினுக்கு, ஏனையா நீ உக்ரைனில் இவ்வளவு ஆழம் எடுத்து கொண்டிருக்கிற, சும்மா எல்லாம் வேண்டாத இடைக்களை பூராமல் தூக்க வேண்டியாக்களை தூக்கிட்டேன்னு சொன்னாலே போரை முடிச்சிடலாம் தானே.
அப்ப நாளைக்கு பூட்டின் ஜெலன்சியை மையப்பட குறிவைத்து இவ்வாறான தாக்குதலை முன்னெடுப்பாராக இருந்தால் யாரும் பேச முடியுமா? இன்றைய பாருங்கள், வெனிசுலா என்ற இறமை கொண்ட ஒரு நாட்டின் மீது உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திவிட்டு நாங்கள் வெனிசுலாவை நாங்களே ஆட்சி செய்ய போகிறோம் என்கிற ட்ரம்ப். அவ்வாறு இருந்தால் ஏனைய நாடுகளும் இவ்வாறான முயற்சிகளை ஒவ்வொரு வட்டகைகள் செய்தால் அதை கேள்வி கேட்கின்ற உரித்து என்ன, இன்றைக்கு எல்லாரும் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். என்றால் எல்லா நாடுகளுக்கும் இதுக்கு எவ்வாறு இதை எதிர்கொள்வது என்று தெரியாமலே இருக்குது. கனடாவில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, ஒரு நாட்டின் இறமைகள் பேணப்பட வேண்டும், அவ்வளவுதான். ஐரோப்பாவிலிருந்து இதுவரை வார்த்தைகளே வரவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள், என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என்றால் அப்ப ஏன் இந்த சவால் என்றால் இவ்வாறு இருப்பது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் என்ன, இது பல கதவுகளை இதனால் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். வெனிசுவேலாவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் பல இடங்களுக்கு பரவ இருக்கிறது, பல இடங்களில் இது தாக்கம் செலுத்த போகிறது. இது நீங்கள் பல இடங்கள் என்று பொடி வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதில் எல்லோரும் கூறுவது போன்று இந்த 2026ஆம் ஆண்டு என்பது புதிய போர் களமுனைகள் அல்லது ப்ராக்சி போர் பல இடங்களில் திறக்கப்பட இருக்கின்றன. நீங்கள் ஒரு விடயத்தை பல ஆழமான கருத்துக்களோடு கடந்து சென்றீர்கள், ஆனால் திடீரென்று அதிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள். ஆசிய பிராந்தியத்தில் மிக முக்கியமான ஒரு விவகாரம் பேசப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது தொடர்பில் ட்ரம்ப் அவர்கள் கடும் சீற்றம் கொண்டிருக்கின்றார். இலங்கை தொடர்பிலும் நீங்கள் கூறியது போன்று C-130 விமானங்களினுடைய வரவு என்பது இலங்கையிலும் பல இராணுவ செய்திகளை சொல்லி நிற்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் என்ன விடயங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் கூறுவது போன்று இடம்பெற காத்திருக்கின்றது? முதலில் இலங்கை விவகாரத்துக்கு பதில் சொல்லும். அதாவது இலங்கையில் எவ்வாறான சவால் உருவாகிறன்னு சொன்னால், நான் பல முறை சொல்வது போலதான், அது நீண்ட காலமாக ஒரு 30 வருடங்களாக தமிழ் தலைமை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது உலக வல்லரசுகளுடைய முக்கிய இராணுவ பொருளாதார நகர்வுகளாக இந்து மகாசமுத்திரம் மாறி இருக்கிறது. ஆகவே அதில் இலங்கை ஒரு முக்கிய வகைப்பாட்டை கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு சதுரங்க விளையாட்டு விளையாடப்படுகிறது. இப்பொழுது சதுரங்க விளையாட்டு தீவிரம் பெற்றிருக்கிறது. இப்போ சொல்வார்கள் விளையாட்டு ஆரம்ப நிலை விளையாட்டுகள், பின்னர் அது மேலே செமிஃபைனல், ஃபைனல் என்று நகர்வது போல இப்பொழுது ஒரு குவார்டர் ஃபைனல் ஆசிய வட்டையில், அதாவது இந்து மகாசமுத்திரத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் குவார்டர் ஃபைனல் ஒரு தீவிரமான கடுமையான போர்க்களமாக, அதாவது ஆடுகளமாக அது இருக்கும். அவே அதுக்கு விளையாடுவதற்கு என்னால் ஆரம்பத்தில் விளையாடுவர்கள் மிக பல வரலாறு நிறைய இருப்பார்கள், இலகுவாக ஒன்று போலாம். ஆனால் குவார்டர் ஃபைனல் விளையாடுகின்ற பொழுது எல்லாரும் தகுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான இடத்தில் விளையாடுகின்ற பொழுது அது கடுமையான தேர்ச்சியுடன் கையாளப்பட வேண்டும். அதற்கு இன்றைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதுக்கான ஆட்சியே அல்ல. என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் 2 குறை இருக்குது. இது இவ்வாறான கதையை சொல்லும்போது பல நினைக்கிறாங்க எதிராக பேசுகிறோம். இதே தளத்தில் தான் அன்னுராவனுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு அவருக்கும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி வெல்லுவார் என்று நானே வெளிப்படையாக சொல்லுவேன். என்றால் அது யதார்த்தமாக தான் பேச வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பெரும்பான்மை ஆட்சி இருக்கிறது என்று தேர்தலுக்கு முதலே சொல்லுவார். என்றால் அதுதான் நிலைமை என்பதை அவ்வாறு தான் சொல்ல வேண்டும். இது அனுரா என்பதல்ல, ஒரு ஆட்சி முறை 1 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறது. அதற்கான பலநிலையை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால் அவர்களே சொல்லிக் கொண்டார்கள், இப்படிதான் கற்றுக்கொண்டிருக்கோம் 7 காலம் சொல்ல முடியும். தேர்தல் காலம் 3 மாதங்கள் மட்டும்தான். அதை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்ததன் பின்னரும் கூட இவ்வாறான முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அவ்வாறு இருந்தால் இதுக்கு அனுபவ முதிர்ச்சி என்பது முதன்மையானது. இந்த வெளிவார கொள்கைகளை கையாளுவதற்கும், புலனாய்வு துறைகளை கையாளுவதற்கும், இராணுவம் சார்ந்த விவகாரங்களை கையாளுவதற்கும், பொருளாதாரம் சார்ந்த விவகாரங்களை கையாளுவதற்கும் உச்சமான தேர்ச்சி வேண்டும். இது கற்றுக்கொள்வதற்கான தளங்கள் அல்ல. இப்பொழுது இலங்கை முக்கிய களமாக மாறி இருக்கிறது என்பதை கடந்த 2 வாரங்கள் முழுமையாக நிரூபித்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் 3 முதன்மையான களங்களிலும் பிரதான விஜயங்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவுக்கு நடைபெற்றிருக்கிறது, இந்தியாவுக்கு நடைபெற்றிருக்கிறது, சீனாவுக்கு நடைபெற்றிருக்கிறது. அவை ஏன் முக்கியமான விஜயங்கள் இலங்கைக்கு நடைபெற வேண்டும்? அதன் அர்த்தம் இலங்கை அவ்வாறான நிலையிலேயே இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் அவர்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ற வகையில் இலங்கை நடைபெற வேண்டும் என்று 3 சமகாலத்தில் விரும்புகிறார்கள், இறுக்கி பிடிக்கிறார்கள். அதுக்காக அவர்கள் காலக்கெடுவையும் விதிக்கவில்லை. நாளைக்கு நாளண்டைக்கு இல்லை, 2க்கே நடக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அல்லாட்டி ஜெயசங்கர் அழைத்து நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன் ரெடியாவான்னு சொல்லி ரெடி அடித்துக்கொண்டு விஜயசாகரத்தை ஓட தேவையில்லை. அதன் பின்னர் என்ன நடைபெற்று தெரியாமலும் அவர் வெளியேற தேவையில்லை. ஆகவே அவ்வளவு தூரம் இலங்கையினுடைய ஆடுகளம் மிக சூடு பிடித்திருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், இப்பொழுது ஒரு கருமுகம் இலங்கையில் மலையேற்றி கொட்டியது, அதே கருமுகம் இலங்கை மீது இப்பொழுது இருக்கிறது.
அது இந்த இப்பொழுது உருவாக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான உலகளாவிய அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான ஒரு கருமுகம் இலங்கை மீது இருக்கிறது. இலங்கை அதை கையாளுவதற்கான முறைமையில் இலங்கை இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இலங்கைக்கான முக்கியமான ஆபத்து. இதில் யாரை எந்த விதத்தில் இதில் எங்கு போனாலும் அதற்கான பாதிப்பு இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு பெரும் எண்ணெய் பகுதியை கையகப்படுத்தி இருக்கிறார். அவர் விரும்பினால் எண்ணெயினுடைய விலையை தீர்மானிக்க முடியும். எண்ணெயுடைய விலை தீர்மானம் இப்பொழுது இவ்வளவு காலமும் ட்ரம்பினால் வந்தது வரி மட்டும்தான். வரி என்ற ரீதியில் எல்லாரையும் பாதித்து கொண்டு வந்தார். இப்பொழுது எல்லாருக்கும் தேவையான எண்ணெய் வளத்தினூடாக அவர் இதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், நான் சொன்னேனே, உலகத்தில் அதிக எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளாக முதன்மை இடத்தில் இருப்பது வெனிசுலா தான். ஆனால் அந்த எண்ணெய் முழுமையாக வெளியே எடுக்கப்படவில்லை. ஆக அவர் இதை வைத்துக்கொண்டு பல விடயங்களை தீர்மானிக்கக்கூடிய தளத்தை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நகர்வு என்பது உலகத்தில் உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை உருவாக்கும். குறிப்பாக இலங்கைக்கும் அது தாக்கத்தை. இலங்கையில் பெரிய என்ன, இலங்கையினுடைய மாற்றங்களே இந்த எண்ணெயிலிருந்து தான் ஆரம்பித்தது. எண்ணெய்க்கு மக்கள் வீதிக்கு வந்த பொழுதுதான் மாற்றங்களை உருவாக வருகின்றது. ஆகவே இது பல வகைகளில் ஆனால் இந்த வட்டகையில் இது இந்தியாவுக்கு பாதிப்பை செலுத்தும், சீனாவுக்கு பாதிப்பை செலுத்தாது. ஏன்னு சொன்னால், இந்த எண்ணெய் சீனா ஒரு நாடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் முதன்மையானதாக இந்த எண்ணெயிலான தங்க நிலையை கடந்து பயணிப்பதற்கான பொறிமுறையை வகுத்து கொண்டு சரியான திட்டமிடலில் நகர்கின்ற முதன்மை நாடு சீனா. ஆகவே சீனாவுக்கு நீண்ட காலத்தில் இது தேவைப்படாது. இரண்டாவது, தன்னுடைய உடனடி தேவைகளுக்கான பெரிய இப்பொழுது அமெரிக்காவில் தான் இருக்கிறது, அதை கடந்து இருப்பது சீனாவில் தான். அதாவது ஸ்டோரேஜை, அதாவது எண்ணெய்களை சேகரித்து வைப்பது பெருமளவு, அதை சீனா செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சீனா உடனடியான தேவைகளுக்கான இதில் அது ஓரளவு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் ஏனைய நாடுகளில் அது தாக்கத்தை உருவாக்கும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. இந்தியா ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாக வேண்டும். அதாவது இந்த ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த பிரிக்ஸ் என்ற நாடுகள் இன்னும் தீவிரமான ஒரு வலையமைப்பு, தங்களுக்கான இணைவை, தங்களுடான பகிர்வை. என்றால் பிரிக்ஸில் ஒரு முதன்மை நாடு ரஷ்யா. ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியிலும் சரி, இன்றைய ஏற்றுமதியிலும் சரி, இது 3வது இடத்தில் இருக்கிறது. 10.8 1 மில்லியன் பேரல்களை ரஷ்யா உலகத்தில், அதாவது அமெரிக்கா முதலிடத்திலும் சவுதி அரேபியா 2வது இடத்துலனா 3வது இடத்துல ரஷ்யா தான் இருக்குது. அதே ரஷ்யாவுடைய அந்த ஏற்றுமதியில் இவருடைய மிரட்டலை கடந்து பயணிப்பதற்கு அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பயணிப்பார்களாக இருந்தால், இப்பொழுது பாருங்கள், நாங்கள் இவ்வளவு பேசிக்கொண்டிருப்பதில் இலங்கை எந்த இடத்திலையும் ஒரு வகை பாகம் இல்லை. ஆகவே இலங்கை ஒதுக்கப்பட்ட, அதாவது இந்த போட்டி களத்திலேயே இலங்கையினுடைய ஆட்சி வட்டம் எந்த விதத்திலும் இல்லை. அது ஒரு பார்வையாளர் கூட இல்லை. ஆகவே அவ்வாறானவர்களால் எல்லாராலும் நெருக்கப்படக்கூடிய ஒரு பேராபத்துக்கு தான் இலங்கை இருக்கிறது. ஆனால் இலங்கை தன்னை சுதாகரித்துக் கொண்டு நிமிர்ந்து நின்றார். தன்னை குறைந்தபட்சம் பொருளாதார ரீதியாக தன்னுடைய தேவையானவற்றை உள்ளூர் சார்ந்த உற்பத்தியினூடாக தன்னை தக்க வைத்துக் கொண்டு சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி தன்னை ஓரளவு நிதானித்துக் கொண்டால் இந்த நெருக்குவாரத்தை கடந்து ஓரளவு தன்னை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் அது கூட இலங்கையில் இல்லை. அவை இலங்கை இந்த ஓராண்டு ஆட்சிகளில் தங்களுடைய நீண்ட கால சவால்கள், உடனடி சவால்கள், இப்பொழுது இந்த வட்டகையில் உருவாகின்ற நெருக்குவாரங்கள், இதை கேட்டால் நாளைக்கு சொல்வார்கள், இவ்வாறெல்லாம் நெருக்குவாரம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இது எங்களை கடந்து. எல்லாம் எங்களை கடந்து தான் நடைபெறுவது. ஆனால் இவ்வாறான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் இப்பொழுது வெனிசுலாவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த இதுவரை நடைபெறும் என்று எதிர்பார்த்தது நடைபெற்று விட்டது. இப்பொழுது இந்த நடைபெற்றிருக்கக்கூடியது எவ்வாறான மாற்றங்களை பிரதிபலிக்க போகிறது. இந்த பிரதிபலிப்புகள் எவ்வாறான தாக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும். இலங்கை மட்டுமல்ல, ஏனையவர்களும் இப்பொழுது கனடாவுக்கும் வெளிப்படையான ஒரு அருகில் இருக்கக்கூடிய கனடாவுக்கும் ஒன்று இருக்கிறது. நாளைக்கு ட்ரம்ப் விரும்பினால் வெனிசுலாவுக்கு எங்கேயும் 10 பிள்ளைனரைக்கு 10 இடத்துல கொண்டு போட்டு ஒரு சவாலை உருவாக்கலாம். என்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய இருக்குது ட்ரம்புகளை. ஏனைய ஜனாதிபதிகள் என்றால் வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடலாம். இவருக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. அவ்வாறு இருந்தால் இந்த வடிவங்கள் எவ்வாறான பாதிப்புகளை தங்கள் சார்ந்த நாடுகளில் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக உருவாக்க போகிறது. இவ்வாறு வருகின்ற அதுக்கு திட்டமிடல் சொன்னால் ஒரு A வடிவம் இருக்கலாம், B வடிவம் இருக்கலாம், C வடிவம் இருக்கலாம். இதில் எந்த வடிவம் வந்தாலும் அது வருதோ இல்லையோ இரண்டாவது வடிவம் வந்தால் அதை எதிர்கொள்கின்ற வகையிலான எவ்வாறான பொறிமுறைகளை தயாரித்து வைப்பது, அதை எதிர்கொள்வதற்கான எவ்வாறான விடயங்கள். அப்ப இதில் எங்கு விடயம் பெறுகிறது சொன்னால் புலனாய்வு முதன்மை பெறுகிறது.
சர்வதேச இலங்கையில் சர்வதேச புலனாய்வே கிடையாது முழுமையாக. இரண்டாவது விடயம் உள்ளக புலனாய்வு. உள்ளக புலனாய்வு என்பது மக்கள் எங்கு தமிழர்கள் நகர்கிறார்கள், முஸ்லீம்கள் நகர்கிறார்கள், அவர்களை பின்தொடர்வது அல்ல. உலக புலனாய்வு என்பது இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டை பாதுகாப்பான சட்டம் என்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நீண்ட நோக்கு இருக்குது. இன்னொரு நாள் அதை பற்றி சொல்லுது. என்ன சொன்னால், தங்களை ஆட்சியில் தக்க வைப்பதை மட்டும்தான் அரசு குறிவாக வைத்து இயங்குகிறது. இந்த ஆட்சி கட்டுக்கு வந்தவர்கள் இன்னொரு 10-20 ஆண்டுகளுக்கு இருப்பதற்கு என்னென்ன பொறிமுறைகள், அதை மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். அதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய சவால்களை திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் தங்களை தயாரித்து நகர்வதாக இல்லை. இதை சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு 4 பேர் தயங்கலாம். ஆனால் நாளை இது நடைபெறும். இந்த சவால் கண்ணெதிரே வந்து நிற்கும். அப்பொழுது வேண்டுமென்றால் சொல்லுங்கள், இதனுடைய புரிதலில் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்று. என்று சொன்னால், புலனாய்வு கட்டமைப்புகள் இவ்வாறான செயற்பாடில் முதன்மையானவை. அந்த புலனாய்வு கட்டமைப்புகள் அதுக்கேற்ற வகையில் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாதிய பங்கத்துக்குள் வரும். என்றால், நீங்கள் ஒரு சிறிய நாடு பெரிய நாடுகள் மீது புலனாய்வு செய்கின்ற பொழுது அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விடயம் கூட அவர்கள் மாட்டிக்கொண்டால் தங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை மையப்படுத்தி புலனாய்வு செய்வார்கள் என்று சொன்னால் அதை இலகுவாக விட்டுவிட மாட்டார்கள். அது பேரபத்தமாக மாறும். அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு கடந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய புலனாய்வு கட்டமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்தியாவின் வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐரோப்பிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது ஐரோப்பாவில் கூறியிருந்தால், நீங்களும் தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை வாங்குகிறீர்கள், நாங்கள் வாங்குவது மட்டும் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா என்று அவர் கூறியிருந்தார். இப்போது வெனிசுலாவின் விவகாரம் என்பது இந்தியா வரைக்கும் எந்த வகையான செய்தியை சொல்லி இருக்கின்றது? அல்லது இந்தியா இனியும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருக்குமாக இருந்தால் என்ன முடிவை ட்ரம்ப் எடுப்பார்? அதாவது ஒரே ஒரு விடயம் தான். இப்பொழுது ட்ரம்ப் எதெல்லாம் தவறு என்று நேற்று சொன்னாரோ இன்று அதெல்லாம் சரி என்று செய்கிறார். ஆகவே ட்ரம்பை திருப்திப்படுத்துவதற்காக யாராவது இயங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சுயத்தை தொலைத்தவர்களாக. ஆகவே உங்களுக்கு எது சரி, உங்களுக்கு எது வாய்ப்பான களம், உங்களுக்கு எது பலனை தரும் என்று நினைக்கிறீர்களோ அதை துணிச்சலுடன் செய்வதற்கு நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அதுக்கான எதிர்வினையை ட்ரம்ப் ஆற்றுவாராக இருந்தால் அதை கடந்து செல்வதற்கான என்ன பொறிமுறை என்பதை ஒரு சரியான திட்டமுடன் நகர்ந்து விட்டால், ஆரம்பத்தில் சற்று சங்கடங்கள் இருக்கலாம், சில சவால்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நாளை அதை கடந்து விடுவோம். இதை சீனா திட்டமிட்டது. முதலாவது ட்ரம்ப் பதவிக்கு வந்த பொழுது இவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை சரியாக கணித்த ஒரே ஒரு நாடு சீனா தான். ஆகவே அவர்கள் மீண்டும் இவர் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது தேர்தலில் தோல்விவிட்டவுடன் அவர் மீண்டும், என்னால் அமெரிக்காவில் ஒரு முறை தோல்விவிட்டால் அந்த ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதி களத்துக்கு வரமாட்டார். ஆனால் அதை மீறி ட்ரம்ப் வருவார் என்பதை பலரும் அவர் போட்டியிட்டால் அவருடைய கட்சியில் யாரும் போட்டியிடுவதற்கு இருக்க மாட்டார்கள், அவர் வந்து விடுவார் என்றால் அவர் ஒரு கல்ட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவை அவர் சொன்னார்கள், அவர்களுக்கு தயாரானார்கள். இவர் மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்தார், இவரை எதிர்கொள்வதற்கு என்ன பொறிமுறைகளை நாங்கள் கட்டமைப்பது என்பதை சீனா முன்கூட்டியே திட்டமிட்டு அதை முறைமைப்படுத்தி தயாராக இருந்தது. அதனால்தான் 60% நான் வரி போடுவேன் என்ற ட்ரம்ப் 10% சுருங்கி போனார். சீனாவுடன் மோதுவதற்கு மிகவும் தயங்குகிறார். ஏனென்று சொன்னால், எதிர்வினையை சீனா ஆற்றினால் அது பெரும் பாதிப்பை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்பது ட்ரம்புக்கு வெளிப்படையாக தெரியும். அதனால் தான் அவர் அமைதியாக இருக்கிறார். இந்த பொறிமுறையை கையாள்வதில் மற்ற நாடுகளிடம் குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளுக்கான காரணமும் அவர்கள் தான், ட்ரம்ப் அல்ல. ஏனென்றால் அவர்கள் இதை சரியான திட்டமிடல் நகர்த்தவில்லை, சரியான தயாரிப்புகளை அவர்கள் செய்யவில்லை, அதற்கேற்ற முறையில் தங்களுடைய நாடுகளை வகுத்துக் கொள்ளவில்லை. கனடாவிலும் இது நான் நடைபெற்றது. முதலாவது அவர் பதவியேற்றின் பொழுது கனடாவை இதே விடயத்தில் தான் கனடாவுடன் முரண்டுபட்டார், மிக மோசமாக நின்று சவாலை வளர்த்தார். அது கனடாவுக்கான செய்தி. ஆனால் அதுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்கள் பைடன் வந்தவுடன் எல்லாம் சரியாகிவிட்டதுன்னு சொல்லி அதை தளர்ந்து போனார்கள். கனடாவுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தை அமெரிக்காவிலிருந்து வெளியே எடுத்து ஏனைய நாடுகளுடன் அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது ஓடித்திருக்கிறோம். ஏன்னா ஏனைய நாடுகளுடன் கனடாவுடைய பொருளாதாரத்தை தீவிரமாக வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் இப்பொழுது செய்யப்படுகிறது. ஆனால் இதை அன்றை முடித்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் பல நாடுகள் தங்களுடைய திட்டமிடலில் மிக மோசமாக தோற்றிருக்கிறது. ஆனால் அதுவே ஒரு செய்தியை சொல்கிறது, திட்டமிடுங்கள். நீங்கள் ட்ரம்ப் ஒரு நாளும் மாறிக்கொண்டிருப்பார். இன்று கேட்பதை நாளை மாற்றி சொல்லுவார். மாற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை திருப்திப்படுத்த முடியாது. அவ்வாறு இருந்தால் உங்களை தற்காத்துக் கொண்டவர்கள், ஜெய்சங்கர் கேட்ட மாதிரி தான், எல்லாரும் ரஷ்யாவோட வாங்குகிறீர்கள், ஆனால் எங்களை மாற்றம் ஏன் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பதிலும்
எங்களுக்கு எங்கு தேவையோ, எங்களுக்கு எங்கு அருகில் இருக்கிறதோ, எங்களுக்கு எங்கு குறைந்த பணத்தில் எண்ணெய் கிடைக்கிறதோ நாங்கள் அங்கு வாங்கிக் கொள்வோம், வாங்க போக வேண்டும். ஏன்னா அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு பெரிய அமெரிக்காவுடைய பொருளாதாரம் 5 ட்ரில்லியனை நெருங்கி 4 ட்ரில்லியனை கடந்திருக்கிறது. இந்த 4 ட்ரில்லியன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு 180-200 பில்லியனுக்குள் இருப்பது. அதை மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். எவ்வளவு நாடுகள் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை மாற்றிவிட்டு இருக்கலாம். ஒரு தங்குநிலை பொருளாதாரத்தை கடந்து செல்வது அந்தந்த நாடுகளுடைய பொருளாதார கட்டமைப்பு திட்டமிடலில் முதன்மையானது. எங்கெங்கெல்லாம் சவால் இருக்கிறதோ அதான் பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி பொறிமுறை எப்பொழுதும் ஒருவரை தங்கநிலை. ஏன்னா அமெரிக்காவுடைய டாலர் பெறுமதியில் இருக்கிறது, அமெரிக்காவுடைய ஏற்றுமதி நிறைய காசு கிடைக்கும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக அதனுடன் மட்டும் முடங்கி போகாத ஒரு பொறிமுறைக்குள் வந்தாக வேண்டும். ஆகவே நாடுகளுடைய திட்டமிடலில் நிறைய சறுக்கல் இருக்கு. ஏன்னா சீனா எப்பொழுதும் 5 ஆண்டுகள் முன்கூட்டியே திட்டமிட்டு நகருகின்ற ஒரு நாடு. ஏனைய நாடுகளிடம் அந்த ஆண்டுக்கான திட்டமிடலே கிடையாது. இது அந்த நாடுகள் கற்றுக்கொண்டு தங்களுடைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொறிமுறை. ட்ரம்பை எதிர்கொள்வதில் சவால் எவ்வாறெல்லாம் உருவாகும் என்பதற்கு வெனிசுலா மேலும் ஒரு படிப்பினை, ஒரு முக்கிய படிப்பினை. ஆகவே இது ட்ரம்ப் எவ்வாறான வடிவங்களை அடுத்த காலங்களில் உருவாக்குவார். அவர் இப்பொழுது கியூபாவை கை வைக்கிறார், அடுத்த ஒரு பனாமாவை சிந்திக்கலாம். ஏற்கனவே கிரீன்லாந்து கனடாவை சொல்லிவிட்டார். அவர் இவ்வளவு நாளும் வெனிசுலாவை சொல்லவில்லை. இப்பொழுது திடீரென உருவான வெனிசுலா கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது வெறும் தொடக்கம்தான். இன்னும் இதை மையப்படுத்தி நிறைய விடயங்கள் இருக்கிறது. அமெரிக்காவில் இருப்பவர்களே ட்ரம்ப் என்று இது குறித்து சற்று முன்னர் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்த கருத்துகள் இதுக்கு முன்னர் இருந்தாலும் பார்க்க அதிக கேள்விகளை தான் எழுப்பினது. அவருடைய அந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் பின்னர் கேள்விகள் பள்ளியை பெருகி போய் கிடக்கிறது. அனைவருக்கும் எழுதினால் அவர் எதுக்கும் தெளிவான பதிலை சொல்லவில்லை, மிக குழப்பமான பதில்களை சொன்னார். ஆகவே இந்த நடவடிக்கை எவ்வளவு குறைபாடுடன் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ட்ரம்புடைய பதில்களே வெளிப்பட்டது. என்றால் அவருடைய வேண்டுகோளுக்காக நடத்தப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை. இராணுவம் தானாக திட்டமிட்டு இதை செய்யவில்லை. ஜனாதிபதி எதை விரும்பினாரோ செய்து விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை செய்வித்த ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் குழப்பத்தை கூட்டி இருக்கிறது. எதிர்காலத்துக்கான சவால்களை சொல்லி நிற்கிறது. ஆபத்துகள் நிறைய ட்ரம்ப் சார்ந்து இருக்கிறது. இது உலகத்தினுடைய ஒழுங்குமுறையில் பல கேள்விகளை வருங்காலத்தில் விரைவில் ஏற்படுத்துவதற்கான கதவுகளை திறந்து விட்டு இருக்கிறது. ஆனால் ஆபத்தான காலத்தில் நாங்கள் சொன்னோம், ஆபத்தான காலத்துக்கு பயணிக்க போகிறோம் என்று. இப்பொழுது ஆபத்தான காலத்துக்கு வந்திருக்கிறோம். அவை 2026 பிறந்து 2 நாள் தான். ஆனால் இந்த 2 நாட்களுக்கு நடைபெற்ற விடயங்கள் இந்த ஆண்டு எவ்வாறு செல்ல போவதற்கு என்பது கட்டியம் கூறியிருக்கிறது. இதில் ஒரு பெரிய பங்கு இலங்கை தீவுக்கு இருக்கிறது. இலங்கை தீவினுடைய ஆபத்துகள், மேலே இருக்கக்கூடிய கர்மங்கள் இன்னும் சற்று அதிகரித்திருக்கிறது என்பது வெனிசுலா சொல்லி நிற்கிறது. இதை எவ்வாறு எடுத்து செல்ல போகிறோம் என்பதற்கான பதில்கள் வரும் நாட்களில் இருக்கிறது. நிறைய பேசிக்கொள்வோம். நிச்சயமாக வரும் நாட்களில் நீங்கள் இலங்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய கருமேகங்கள் தொடர்பில் பேசலாம் என்று நினைக்கின்றோம். மேலதிகமான வெனிசுலா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளிலும் கூட யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. என்ன இடம்பெறப் போகின்றது, டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எப்படி அமையப் போகின்றன என்பதை வரும் தினங்களில் மீண்டும் உங்களின் ஊடாக அறிந்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இன்றைய நாளில் சிறப்பித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.